Hi all, difference between can versus could. Can அப்படின்னாவே முடியும் அப்படின்னு அர்த்தம். could அப்படிங்கிறது கேனுடைய பாஸ்ட் டென்ஸ், முடிந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ கேன் அப்படின்னாவே யூஸ்டு ஃபார் எபிலிட்டி. ஸோ நம்ம திறமைகள் பற்றி இப்போ என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பேசுகிறதுக்கு கேன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். குட்டுங்கிறது யூஸ்டு ஃபார் பாஸ்ட் எபிலிட்டி, அதாவது சின்ன வயசில் ஒரு சில விஷயங்கள் நம்மளால் முடிஞ்சிருக்கும், அதை இப்போது உட்காந்து நம்ம பேசும்போது கேன் போடாமல் குட் அப்படிங்கிறத அந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும். ஆனால் கொஸ்டின் கேட்கும்போது டிஃப்ரெண்ட். கேன் யூஸ் பண்ணி நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்கன்னா ஸோ தட் இஸ் பெர்மிஷன் இன் த ப்ரெசென்ட். நம்ம ப்ரெசென்ட்டில் ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்குறது, இதை பண்ணலாமா, இதை செய்யலாமா, அந்த லாமா அப்படிங்கிற சவுண்டுக்கு நீங்கள் கேன் வச்சு கொஸ்டின் கேட்டுக்கலாம். இதுவே குட் யூஸ் பண்ணி நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்கன்னா பாஸ்ட்டுங்கிற அர்த்தம் வராது கொஸ்டின் கேட்கும்போது. ஸோ நீங்கள் கேன் வச்சு கேட்குற அத்தனை கொஸ்டினுமே நீங்கள் குட்டு வச்சு க்ரியேட் பண்ணலாம். பட் ரொம்ப பொலைட் ரெக்வெஸ்ட்டோ நம்ம ஒருத்தவங்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறோம், இல்லை பெர்மிஷன் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். ஸோ ஷீ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா அவளால் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ கேன் ஸ்விம், என்னால் நீந்த முடியும். ஸோ ஒரு விஷயம் என்னால் பண்ண முடியுது, அதனால் கேன். இதுவே குட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐ குட் ஸ்விம் வென் ஐ வாஸ் 5, 5 வயசு இருக்கும்போது என்னால் ஸ்விம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு பாஸ்ட் எபிலிட்டியை பற்றி பேசுகிறது. ஸோ கொஸ்டின் கேட்கும்போது கேன் ஐ பாரோ ய பென், உன்னுடைய பேனாவை எனக்கு தரியா அப்படின்னு கேட்குறது. இதுவே நீங்கள் குட் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறீங்கன்னா பொலைட்டாக கேட்குறதா அர்த்தம். ஸோ கேன் யூஸ் பண்ணி கேன் ஐ பாரோ ய பென் அப்படின்னு நம்ம கேட்டோம்ல, இதே கொஸ்டினே நம்ம குட் ஐ பாரோ அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம கேட்கலாம். குட் யூ ஹெல்ப் மீ அப்படின்னும் கேட்கலாம். ஸோ சேம் விஷயம், ஆனால் அதை கொஞ்சம் மரியாதையாக ரெக்வெஸ்ட் பண்ணி ரெஸ்பெக்டாக நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்குறது குட் யூஸ் பண்ணி கேட்குறது. இப்போ உங்களுக்கு கேனுக்கும் குட்டுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஸோ கேன் அப்படின்னா எபிலிட்டி அண்ட் பெர்மிஷன், அந்த பெர்மிஷன் ப்ரெசென்ட்டில் கேட்குறது. குட்டுங்கிறதும் எபிலிட்டி தான், ஆனால் பாஸ்ட் எபிலிட்டி. அண்ட் குட் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கும்போது பொலைட்டாக கேட்குறது. தட்ஸ் இட். ஸோ தேங்க்யூ.